ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 2. இன்றைக்கி டே 2ல் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, இந்த கிளாக். இது வால் கிளாக் இல்லை, அலாரம் கிளாக், பெட்ரூம் கிளாக். டே 1ல் நம்ம இது ரெடி பண்ணோம்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு பேட்ரி தான் இல்லை. அதனால் இதை டே 1ல் இது ஓரம் வச்சிடலாம். இன்றைக்கி டே 2 இது நிலமையை போகணும். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போதைக்கு இது போதும். இது பேட்ரி போடுற மாடல். ஆனால் பேட்ரி போடுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணியில் ஊறிச்சு பிரிச்சிடலாம். எல்லா வயது கட்டாக இருக்கு. உள்ள ஃபுல்லாக தூசியாக இருக்கு. ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுக்கான பேட்ரி ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணுற பேட்ரி கிடையாது, ரீசார்ஜபிள் பேட்ரி. இதுக்கு நம்ம இது கனெக்ஷன் கொடுத்து பார்த்தா இது ஆடுமான்னு தெரியும். இன்கேஸ் அது ஓடிச்சுன்னா நம்ம சுவிட்சில் கொடுத்து இந்த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வேறு ஏதாவது பேட்டரி கூட போட்டுக்கலாம். ஓடலை. இந்த பட்டன்ஸ்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். மேபி இதில் சார்ஜ் இல்லையா, வேறு பேட்டரி போட்டு பார்க்கணும். ரொம்ப சொல்ல இதுவும் ஒர்க் ஆகலை. இது உள்ள பிரிச்சு என்னாச்சுன்னு பார்க்கலாம். சவுண்ட் கேட்குதா? இதுதான் இந்த டன் 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 எடுத்து சவுண்ட் இப்படி ஆகுது. இது எப்படி பண்ணாங்க புதுசாக ஃபஸ்ட்டு இந்த மாடல் ஒர்க் ஆகலாம். இதான் மாடல். பேட்டரி தான் மோட்டர் ஓடுற மாதிரி தெரியல. ஓடுங்க, மோட்டர் நல்லா ஓடும். லைட்டாக சவுண்டாக இருக்குது, ஆனால் மோட்டர் நல்லா இருக்குது. இதுதான் அந்த ப்ராசஸ். இது கரெக்டாக வைக்க நடக்குது. அது வச்சு சவுண்ட் இருக்கும். இது எப்படி கற்றுக்குது? எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான் இதோட வேலை பண்ணிருக்கேன். இது ரெண்டு கொடுத்து பார்ப்பேன். இது வேலை நான் ஒன்றும் ஆன்லைனில் செக் பண்ணல. நான் செக் பண்ணிட்டு போட்டு காட்டுறேன். இதை எவ்வளோக்கு மேபி 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஓடுதுங்க, இல்லை ஓடுது, ஆனால் உயிர் விட்டுட்டே இருக்குது. உயிர் கூட தான் முடியும். ரொம்ப கீ கொடுத்து பார்ப்போம் எந்த வாட்டர் போகணும். இதாக்கி இன்னும் ஒரே தாடு மோட்டரும் ஒர்க் ஆகுது, இதுவும் ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம கனெக்ஷன் கொடுத்தா ஒரே ஐடியா ஒர்க் ஆக மாட்டேங்குது.
அப்போது இந்த பிளாக் கலர் ஒயர் எங்கே போவோம்? என்னங்க என்னங்க ஒன்றுமே புரியலையேங்க. அப்போது இந்த ஒயரு இதில் வரும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயர் தான் அதில் வரும். அப்போது இந்த பிளாக் நம்ம சால்வ் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இது என்னடா இது போயிடுவோம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த சிவப்பு ஒயர் எங்கே போவோம்? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் தொடச்சிக்கலாம். தெரிஞ்ச அளவுக்கு தொடச்சாச்சு. இந்த நம்மளால் கழுவ முடியாது, ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பேப்பர் உறிஞ்சிடும். இதை வர வச்சிடலாம். அந்த இடத்துல கழுவணும். இதில் ஃபுல்லாக தூளாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தூள் வந்து. அதுக்காக நம்ம பல்லாத சந்தையிலேருந்து இதை வாங்கிட்டு வந்துடுவோம். இது துணி போக்குற பவுடர் அப்படின்னு விற்றாங்க, 25 ரூபா. இது லைட்டாக தண்ணியை கலந்துட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு இது தொட்டுட்டு அந்த துணி ஒரு இடத்துல இதை வச்சு இது தெரியணும் அப்படின்னு அப்படியே ஒன்று போன பார்த்தா கலர் தான் போகுது. வீட்டில் போகுது. இந்த இடத்துல ட்ரெயின் பார்க்கலாம். ஆமாங்க போதுங்க. இந்த இடத்துல போகலாம், இங்கே பண்ணலாம். புதுசாக இருக்குது இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் இருக்குது. இந்த இடத்துல போகலாம், மாடு சுத்தம் இந்த இடத்துல இருக்காது. இதை அவுத்துட்டு நம்ம உள்ளே இருக்க பார்த்து அப்படியே மொத்தமாக எடுத்து வெளில பார்க்கலாம். இவன் அருமையாக சமைக்கிறது இன்னும் அப்படியே எடுக்கலாம். இந்த ஒரே இதை போய் நம்ம ஸ்கூல் மணி போய் படிக்கும் கொஞ்சா அப்படியே தூக்கலாம். ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும். சொன்ன மாதிரி வந்துடுச்சு. இதுதான் கண்ணாடி, 2 பார்ட்ஸ் ஆஃப் கண்ணாடி வந்து கண்ணாடி கழுவி போட்டுக்கலாம். இது இது இதெல்லாம் ஓர வச்சுட்டு இப்போ இது என்னன்னு நம்ம பார்ப்போம். இதை பிரிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். இதெல்லாம் சோழி முடிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். இதுதான் நம்ம அலாரம் வைக்கிறது. இது 4th ஒன். அவுத்து விட்டோம். இதே வர வச்சிடலாம். வாடா வெளியே வந்துட்டாரு. இதுவரையும் வர வச்சிடலாம். தூசியை தவிர்த்து எதுவும் இருக்க மாட்டேங்குதுங்களா?
அப்போ இது அப்புறம் இதை பிரித்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணியாச்சு. இது ஒர்க் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி தமிழ்ல பேசிக்லி ஐம் வாட்ச் மெக்கானிக்கல் போட போகிறேன். அடுத்தது இது இதை இந்த பக்கம் பார்த்த மாதிரி அமுக்கிட்டேன். சுற்றி அப்படிங்கிறது அமுக்க ஃப்ரெண்டாக பார்த்துக்கலாம். போதே ஒர்க்காக தான் பார்ப்போம். ஏன்னா சுற்றி சுத்த முடியும். அதனால ஏதாவது உயிர் இருக்கிற மாதிரியாவது ஆடிட்டு இருந்தது. இப்போ உயிரோட்டமே இல்லை. ஒர்க் ஆகுதுங்க. இங்கே வருங்க, நம்மளோட மிஷின் சக்ஸஸ் ஆக போகுது. அப்போது இந்த சுவிட்ச்லேயும் இந்த மோட்டார்லேயும் ஏதோ ஒரு இடத்துல தான் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. இதை மறுபடியும் மாட்டில ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்தது மோட்டாரை செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் டிங் 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 அடிக்கும். மோட்டரை மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா ஆனால் இது எப்படி அடிக்குன்றது எனக்கும் ஒரு ஐடியா இல்லை. வச்சு பார்க்கலான்னு பார்த்தா இந்த பேட்ரி அவ்வளோ இதுவும் அதில் வீக்காக இருக்குது. ரைட் இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் தொடச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எப்படி பலாபலன்னு இருக்கா, பலாபலன்னு இதை எல்லாத்தையும் தொடச்சிட்டோம். புதுசாக இருக்கு. இப்போது இந்த 2 நட்டை இங்கே மாட்டணும். இதுதான் இதுக்கான ஸ்டாண்ட். ஆனால் இங்கே மாட்ட முடியாது. அதை மாட்டினதுக்கு அப்புறம் தான் மாட்ட முடியும். இது மாட்டுறேன் அடி இதான் அடி இதான் ஸ்டார்ட். ஜாக்கிரதையாக பாருங்க. அருங்காயம் ஃபஸ்ட்டு 1 இவர் தான் மாட்டியாச்சு. செகண்ட் 1 இவர். கரெக்டாக மாட்டேன்னு நினைக்கிறேன். தேர்ட் 1 இவர். கரெக்டு. லாஸ்ட் 1 இவர்.
கிளாக் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ இது மாட்டி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இனிமேல் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படியே இப்போது அடுத்தது இது அலாரம்கானது இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. மிஷின் சக்ஸஸ். இப்போது இதெல்லாம் நம்ம அந்த பொடி போட்டு தேய்ச்சி வச்சிட்டோம். நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இது வந்து கிளாஸ். இதை வந்து நம்ம எது போட்டு துடைச்சிருக்கோன்னா விபூதியை தண்ணியில் நினச்சி துடைச்சிருக்கோம். விபூதியை தண்ணியில் நினச்சி கிளாஸை துடைச்சா கிளாஸு புதுசாகிடும்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். நான் இது துடைச்சி காட்டுறேன் காய்ச்சதுக்கப்புறம். நம்மளோட இந்த கிளாக்கில் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆல்மோஸ்ட் இது மட்டும் ஒர்க் ஆகலை. மிச்சம் எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். இது தூக்கி போட்டுட்டு வேறு சுவிட்ச் எடுத்தேன். இந்த சுவிட்சுமே ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஃபஸ்ட் நம்ம இதை அசம்பிள் பண்ணலாம். கண்ணாடிங்களா கண்ணாடி போய் பார்த்துங்களா? இது கண்ணாடி உள்ள இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த செட் தான். அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்து அவ்வளோ இதை அதில் மாட்டினா தான் இது இதுவாகும். இதை போகிறோம். அதையும் மாட்டுறேன். அவசரம் குடிக்காம மாட்டிட்டேன். கரெக்டாக இந்த ஹோல்ஸ், இந்த 3 ஹோல்ஸ் பார்த்து மாட்டலாம். அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகும். ஃபஸ்ட் இதை மாட்டலாம். ஃபோக்கஸ் ஆகுங்க. எடுத்துக்கலாம். இதையும் இது போட்டு மாட்டலாம். மாட்டாச்சு. இது டேச்சா அடுத்து இதை மாட்டலாம். இது மாட்டாச்சு. போய் அடிச்சு பார்க்கலாம். உள்ள பார்க்கலாம். இதில் உள்ள இந்த ரொம்ப பிடிச்சி அதை பொண்ணு பிடிச்சி வச்சு உடஞ்சிச்சு. ஸோ இதை புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு ஒரு கார் வச்சுருந்தோம். அதில் இதையும் இதே எடுத்துக்கிறேன். இதை மாட்டலாம் ஃபஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் மாட்டிட்டோம். நல்லா இருக்கா? இப்போ நம்ம டேரக்ட் வைக்க மாட்டோம். எதுக்கு பிளாக் ஆஃப் பண்ணிக்கலாம்? பிளாக் ஆன்லேயே இருக்கலாம். பிளாக் ஒயிட் கோஸ் டு பிளாக், 100 ஒயிட் கோஸ் டு ரெட். ஒரு தடவை நீங்களே பண்ணலைவா? உடனே அழகாக இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக வச்சு கீ கொடுத்துருவாங்க. இப்போ அழகாக நம்ம கரெக்டாக நம்ம இந்த இடத்துல செட் பண்ணலாம். அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை மாட்டிட்டு இது அப்படியே நம்ம மாட்டிக்க முடியும். ஃபஸ்ட்டு விட்டு நம்ம மாட்டிட்டேன். Project goes to end now. நம்ம 50 ரூபா கொடுத்து வாங்கினதில்ல, இந்த 50 ரூபா கொடுத்து வாங்கின பொருள் டே 2ல் இன்றைக்கி இது ஒர்க் ஆகுது. அப்படி தான் சொல்லணும்.
ஆனால் வச்சு பார்க்குறீங்களா? இது வைக்கலாம். கரெக்டாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த பொருள் பார்க்கலாம்.